ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய குழப்பலாம் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா சைடும் வந்து போட்டு வந்து இப்படி வந்து பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்பா சாமி பயங்கரமான டார்ச்சரை வந்து கொடுக்குறாங்க விஜய்க்கு. மல்லி வந்து அந்த தப்பு வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் ஒரு பக்கம் வந்து மல்லி பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, நிஷா, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 3 பேரும் சேர்த்துட்டு என் கண்ணால் நான் வந்து பார்த்தேன். அப்போ தானே வந்து மாடிப்படியிலேருந்து வந்து தள்ளிவிட்டா. ஸோ அதை வந்து நான் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் வந்து தள்ளிவிட்டாலே, அவள் தானே வந்து தள்ளிவிட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து நம்ம மல்லி மேலே வந்து போட்டு வந்து பழியை வந்து திணிக்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அவள் வந்து பண்ணியிருக்கவே வந்து மாட்டா. ஏன்னா வெண்பா வந்து எப்படி வந்து பார்த்துக்கிறாளோ அதே மாதிரி தான் வந்து ரேணுகாவையும் வந்து பார்த்துக்கிட்டா. நான் வந்து மறந்துட்டு இருந்தாலுமே கூட அவள் வந்து எல்லாம் சாப்பாடு வந்து போடுறதுலேருந்து அவளுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறதுலேருந்து என்ன வேணுமோ அதை வந்து பக்காவை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம மல்லி தான். அவளை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இப்படி வந்து சொல்லலாம். ஏன் அந்த சுடராக வந்து இருந்தபோது அந்த குடோனில் வந்து போய் காப்பாற்றினதே நம்ம மல்லி தான். அவள் உயிரை வந்து பணிய வச்சு அதுக்கப்புறம் கன்று அப்படியே நெத்தி போட்டில் வந்து கன்று இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவள் தான் வந்து ரேணுகாவை வந்து அப்போ வந்து காப்பாற்றிட்டு வந்தது அவள் தான். ஸோ அவளுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்லாமல் இப்போ வந்து அவளே வந்து கொலை பண்ணிட்டான்னு வந்து சொல்கிறீங்களா? என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ஏகப்பட்டதாக வந்து எடுத்து சொல்லலாம். ஆனால் விஜய் வந்து ஏகப்பட்டதாக எடுத்து வந்து சொல்லலை. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு வந்து தெரியும் மல்லி வந்து பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். விஜய் வந்து கேட்ட உடனே வந்து மல்லி வந்து நான் வந்து பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து கேட்குறாரே என்ன, அப்போ நான் வந்து பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து நம்புறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சி போச்சுங்க. விஜய் வந்து அப்படி வந்து கேட்டதுமே. இருந்தாலே வந்து எதுக்காக வந்து விஜய் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை மல்லி நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து எதுக்காக வந்து கேட்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா, நீ வந்து தவறுதலாக வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிட்டியா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து கேட்க வரேன். ஏன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து பதில் சொல்லணும். யார் வந்து கேட்டாலே வந்து என் பொண்டாட்டி வந்து அப்படி வந்து பண்ணல, மல்லி வந்து அப்படி வந்து பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பதில் சொல்லணும். அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் வந்து கேட்குறது. ஸோ அதுக்கு வந்து நீ வந்து பதில் சொல்லி தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, மல்லியை வந்து விட்டுட்டு போனதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல அவங்களுக்கு. ஆனால் இது வந்து ஒரு கொலை முயற்சியாக வந்து எடுத்துகிட்டு வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், மல்லியை வந்து எப்படி வந்து காப்பாற்ற முடியுமோ, தன்னுடைய மனைவியை வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிற கணவனுக்கு கண்டிப்பாக வந்து அவர் வந்து சேஃபாக வந்து இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க. நீங்கள் வந்து அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுங்க, நீயும் வெண்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுனால கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வந்து அதை வந்து மீறியுமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும். அந்த தாலியை வந்து நான் கொடுத்துருந்தேன்னா மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் தாலியை வந்து கொடுக்கல. இப்போ வந்து தாலியை வந்து கொடுக்காததுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணுறாங்களா, இல்லை அந்த மாதிரி வந்து சீன் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லிக்கான ஒரு இதை வந்து மல்லி வந்து பண்ணல அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து நிரூபிக்கணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்பட்ட கேஸ் வந்து வந்திருக்கு, தலையில் அடிபட்டிருக்கு, அது இல்லாமல் வீட்டிலே வந்து நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்டதை வந்து சொல்லியிருப்பாங்க. போலீஸுமே வந்து அதே மாதிரி தான் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்ததில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய தம்பி பொண்டாட்டி தான் அவங்க உள்ளே வந்து அடிபட்டிருக்கிறவங்க. அவனுக்கு வந்து 2 பொண்டாட்டி, இது வந்து பொண்டாட்டி இப்போ வந்து அடிபட்டிருக்கவங்க, 2வது பொண்டாட்டி வந்து தான் வந்து தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து ஐ விட்னஸ் வந்து இருக்கோம், நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்க வந்து தள்ளி விடாதீங்க, தள்ளி விடாத அப்படி வந்து பண்ணாத இப்படி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் இருந்தாலே வந்து அவங்க வந்து அதை வந்து கேட்காம வந்து அப்படி வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அடிபட்டது இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கொலைக்கான முயற்சியாக தான் வந்து எனக்கு வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு போலீஸ்கிட்டையும் வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து எங்கே இருக்காங்க அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்கணும்ல, அவங்க வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க தானே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு வந்து வந்திருக்கணும், அவங்களே வந்து வரல, எப்படி வந்து வந்திருப்பாங்க என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போலீஸ் வந்து கண்டிப்பாக வந்து விசாரணையை வந்து ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து யாரை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு விசாரணையை வந்து போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, காரில் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கார் டிரைவர் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சாகணும். கார் டிரைவர் வந்து மாற்றி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் கார் டிரைவர் வந்து உண்மையாக வந்து சொல்லிட்டாருன்னா
ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது, எப்படியோ வந்து உண்மையாக வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுறலாம். ஆனால் கார் டிரைவர் வந்து இல்லை, இந்த பொண்ணு தான் வந்து ரூம்லேயே வச்சு இவங்களை வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சாக்குப்போக்கு வந்து சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போயிடும், மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மல்லியோட வாழ்க்கை வந்து அவ்வளோதான், ஜெயில் வாழ்க்கையாக தான் வந்து போயிடும். ஆனால் கார் டிரைவர் வந்து கரெக்டாக வந்து இதுதான் நடந்தது, அவங்க வந்து கார் பின்னாடியே வந்து ஓடி வந்தாங்க, காப்பாற்றுங்க, இப்படி தான் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வந்து ஓடி வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் மல்லியே வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல். வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அவசியமும் வந்து கிடையாது மேடம், நானே வந்து வந்துட்டேன்ல, அவங்க வந்து என்ன நடந்தது உங்களுடைய விசாரணையை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம், நான் வந்து விசாரணைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து உங்கள் கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து நேர்மையாக வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி வந்து என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்னென்ன மாதிரியான குறுக்கு விசாரணை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.